பாரிஜாத கொடி இந்த கோலத்துக்கு பேர். 11 புள்ளி 6ல் நிறுத்தணும், இடுக்கு புள்ளி. இப்படி நான் எல்லா கார்னர்லேயும் இந்த மாதிரி லைன் போட்டுண்டு அதுக்கப்புறம் போடணும். அழகாக 3 அதுவே இழுத்துன்னு போய்டும் நம்ம கையை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கோலம் போடுறது மட்டும் ஒரு ஆர்ட்டு. நல்ல மைண்டுக்கு நல்ல ஒர்க்கு. யோசித்து போடணும். இது நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டி. இது நம்ம எப்படி வேணால் அந்த லைனை எடுத்துன்னு போகலாம். ஆனால் அதை கரெக்டாக போடணும். கோணமானான்னு போடக்கூடாது. எல்லாம் அவுட்லைன் போட்டுண்டாச்சா? இப்போ கனெக்ஷன் ஒன்றுன்னா கனெக்ட் பண்ணிகிட்டே வரணும். இதோ இதுலேருந்து அப்படியே அந்த 3 நெக்ஸ்ட்டில் கனெக்ட் ஆகிடும். அதுவே கொண்டு விடும். நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு விட்டுடும். அந்த 3 எகைன் இந்த 3 அந்த 3 இதில் ஜாயின் ஆகும். யோஜனை பண்ணி அதை போய் ஜாயின் பண்ணணும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பேர் பாரிஜாத கொடின்னு பேர். இந்த மெத்தடில் நம்ம என்ன வேணால் யோசனை பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் இது ஒரு அவுட்லைன். நான் கிச்சன் டேபிள் டாப்பில் ஒரு சாக் பீஸை வச்சுட்டு இது மாதிரி ட்ரா பண்ணி பார்ப்பேன். எல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சன்லாம் முடித்த உடனே இந்த மாதிரி என்னென்ன கோலம் போடலாம் அப்படின்னு ஒரு சாக் பீஸ் வச்சுட்டு யூஸ் பண்ணி புள்ளி வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பேன். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல பிளாக் கிரானைட் ஸ்டோன், அதில் புள்ளி வச்சு கோலம் போட்டால் நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது அப்படியே ரவுண்டாக பண்ண வேண்டியதான். பாரிஜாத பூ மாதிரி இருக்கும். பவழமல்லி பூ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு பேர் பாரிஜாத கொடி அப்படின்னு சொல்லுவாள். நீங்கள் என்ன வேணால் இதுக்கு நேம் வச்சுக்கலாம். இந்த 11.6ல் முடியறதுல நிறைய கோலங்கள் இருக்குது போடுறதுக்கு. இந்த கிச்சன் டேபிள் டாப் நல்ல பிளாக் கலராக இருக்கிறதுனால எனக்கு சாக் பீஸை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு புள்ளி வச்சு போட்டால் அழகாக வரும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.